Hey everyone, welcome to Power and Torque. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்குது 500cc செக்மெண்ட்ல ரீசெண்டா லான்ச் ஆன Aprilia 210457 இந்த வண்டியோட ஒரு குயிக் ஓவர்வியூ அண்ட் ஷார்ட் டர்ம் ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கூடவே ஓனர்ஷிப்ல இதோட ஓனர் கிட்ட இதோட இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்றத கேட்போம். ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் RS457ல வந்து இன்ஜின் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு நிறைய சோஷியல் மீடியால எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அதை பத்தி நம்ம கேட்போம். கூடவே இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ், மைலேஜ் இது எல்லாத்த பத்தி நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். நாம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்றதுக்கு மோட்டிவேட்டிங்கா இருக்கும். நீங்க நம்மள பவர் அண்ட் டார்க் அஃபிஷியல் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் ஃபாலோ பண்ணுங்க. உங்ககிட்ட கார்ஸ் ஆர் பைக்ஸ் இருக்கு, அதோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சேனல்ல ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களை இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணுங்க. அப்படி இல்லைனா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. 210457 இது வந்து ஆப்ரிலால ரீசெண்டா லான்ச் பண்ண 500cc செக்மெண்ட்ல உள்ள பைக்கு. இதோட இன்ஜின் பத்தி பேசணும்னா இது வந்து parallel twin cylinder இன்ஜினோட வருது. இதோட பவர் அண்ட் டார்க் ரேஷியோஸ் பாத்தீங்கன்னா 47 HP அண்ட் 43.5 நியூட்டன் மீட்டர் டார்க். இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இந்த செக்மெண்ட்லயே மோர் பவர் அண்ட் மோர் டார்க் உள்ள வண்டி இந்த வண்டி தான். இதோட கம்பேரிசன், அதாவது காம்படிட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூக் 390 இருக்கு, MT-03 இருக்கு. பட் ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்ல இதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பைக். அண்ட் இந்த வண்டியோட டிசைனை பொறுத்த வரைக்கும் இது RS457 கம்பேர் பண்ணும்போது பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா RS457 வந்து உங்களுக்கு ரேசிங் ட்ராக் எடிஷன்றதுனால ஃபுல் ஃபேரிங்கோட வரும். ஃப்ரண்ட்லையுமே உங்களுக்கு வந்து விண்ட் டிஃப்ளெக்டர்ஸோட வரும். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கவர்டாக இருக்கும். இதில் அப்படி கிடையாது. ரைட் அண்ட் லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு கவுல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்லையுமே உங்களுக்கு வந்து விண்ட் டிஃப்ளெக்டர்ஸ் கிடையாது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அக்ரெசிவான டிசைன். இதோட ரியர் வியூ மிரர்ஸ் கூட இந்த டிசைனை மேட்ச் பண்ணுற மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் LED ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டெயில் லேம்ப்ஸ், இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே LEDல தான் கொடுத்துருக்காங்க. இது 457cc ஹீட் அதிகமாக ஜென்ரேட் பண்ணும் அப்படின்றதுக்காக லிக்விட் கூலிங் கொடுத்துருக்காங்க. கியர்ஸை பொறுத்த வரைக்கும் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்துடுது. அண்ட் வந்து ஸ்லிப்பர் கிளச் வந்து பை டிஃபால்ட் வந்துடுது. குயிக் ஷிஃப்டர்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆப்ஷனல் ஆட் ஆனால் பண்ணிக்கலாம். அது அப்ராக்சிமேட்லி 20 to 23K குள்ளே வரும். 3 ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஈகோ, ரெயின் அண்ட் ஸ்போர்ட்னு. நீங்கள் என்ன ரைடிங் மோட் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பவர் அண்ட் டார்க் வந்து டிஃபர் ஆகும். இந்த வண்டியில் சேசியை பொறுத்த வரைக்கும் ஸ்பிளிட் அலுமினியம் சேசி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன்ஸ் வந்து USD 120 mm ட்ராவல். அண்ட் ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா மோனோ ஷாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரீலோட் அட்ஜஸ்டபிள்ஸோட 130 mm ட்ராவல் இருக்கு. பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து டூவல் சேனல் ABS-ஓட டிஸ்க் பிரேக்ஸ் வந்துடுது. டயர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல 110/70 அண்ட் ரியர்ல வந்து 150/60 வருது. அதாவது நல்ல வைடான ப்ரொஃபைல் டயர்ஸை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து கம்யூட்டர் செக்மெண்ட் பைக் அப்படின்றதுனால நீங்கள் சிட்டியில் வந்து நல்லா வளைஞ்சி கிழிஞ்சு ஓட்டுறதுக்குமே, இல்லை ஹைவேஸில் நீங்கள் ஹை ஸ்பீடில் நல்லா வளைஞ்சி ஓட்டுறதுக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் அட் டைம்ஸ் ட்ராக்கு கூட வேணும்னாலும் எடுத்துகிட்டு போய் என்ஜாய் பண்ண முடியும். இதோட கான்சோல் பொறுத்த வரைக்கும் 5-inch மல்டி கலர் TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷனோட வருது. கால் அண்ட் SMS நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆன் ஸ்க்ரீன் வந்துடும். கூடவே டர்ன் பை டர்ன் நேவிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு 3 ரைடிங் மோட்ஸ் இருக்கு, ஈகோ, ரெயின் அண்ட் ஸ்போர்ட் அப்படின்னு. நீங்கள் எந்த ரைடிங் மோடில் வேணாலும் ட்ராக்ஷன் கண்ட்ரோலை ஆனும் பண்ணிக்கலாம், ஆஃபும் பண்ணிக்கலாம். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 லெவலில் கொடுத்துருக்காங்க, 1, 2, 3ன்னு. நீங்கள் 3 வச்சிருக்கீங்கன்னா பீயிங் த ஹையஸ்ட் அண்ட் 1 பீயிங் த லீஸ்ட். ஸ்விட்சபிள் ABS-ம் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ரியர் ABS-ஐ வந்து எந்த மோடில் வேணாலும் ஆஃப் பண்ணி வச்சுக்க முடியும். அண்ட் கூடவே இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஆப்பும் இருக்குது. ஒரு வாட்டி கனெக்ட் பண்ணும்போது சிங்க் ஆகிடும். மற்ற இன்ஃபர்மேஷன், அதாவது உங்களுக்கு சர்வீஸ் வார்னிங்ஸு, மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனுக்கும் வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப், வண்டி சாஞ்சதுனா கட் ஆஃப், இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இதோட எக்ஸாஸ்ட் நோட் நம்ம இப்போ கேட்போம். இப்போ இதோட ஓனர் கிட்ட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்போம். இந்த ஓனர்ஷிப்பில் அவரோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வந்து 1300 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓட்டியிருக்காரு. வாங்கி 3 months கிட்ட ஆகுது.
இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா RS457 வந்து இன்ஜின் இஷ்யூஸ் இருக்கிறதா நிறைய வீடியோஸ் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. இவர் இந்த 1300 கிலோமீட்டர்ஸில் இந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணாரா, சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, இதை பற்றிலாம் நம்ம பார்ப்போம். கூடவே மைலேஜ் ஃபிகர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்ப்போம். 210 ஓனர் மிஸ்டர் வெங்கட் நம்ம கூட இருக்காரு. வெல்கம் டு அவர் சேனல் வெங்கட். ஹை. ஓகே, இந்த 210 வாங்குறதுக்கு என்ன ரீசன்? ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து RS457 லான்ச் ஆச்சு. ஸோ அது வந்ததுக்கப்புறம் அதுதான் செக்மெண்ட் கில்லர். ஸோ அதோட டார்க் அண்ட் பவர் வந்து இஸ் தி பெஸ்ட்டுன்னாங்க. ஸோ அதனால ஓகே, ஐ வென்ட் ஃபார் 210 நீங்கள் நேக்கட் ஸ்போர்ட் தான் பார்த்தீங்களா? நான் ஃபுல்லி ஃபேட் ஸ்போர்ட்ஸ் பைக் தான் பார்த்தேன். மேபி ஃபர்ஸ்ட் வந்து நான் BMW 310 RR பார்த்தேன். அதுக்கப்புறம் நிஞ்சா 300 பார்த்தேன். ஸோ நிஞ்சா 300 அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இல்லை. அப்புறம் அப்பாச்சி சைட் போவேன் நான் டிவிஎஸ்னால. ஸோ அதனால BMW வந்தேன். அதுக்கப்புறம் நான் பேரண்ட்ஸ் நாட் லைக்கிங் தி ஃபுல் ஃபேரிங் பைக் ஸோ வென்ட் ஃபார் தி நெக்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ஓகே நேக்கட். ஸோ இந்த வண்டியை நீங்கள் ஓட்டுறதுக்கு முன்னாடி மற்ற வண்டிலாம் டெஸ்ட் ரைட்ஸ் பண்ணி பார்த்தீங்களா? BMW டெஸ்ட் ரைட் பண்ணேன். அப்புறம் ராயல் என்ஃபீல்டும் டெஸ்ட் பண்ணேன். மேபி ஐ டோன்ட் லைக் தட் சவுண்ட். நீங்கள் எங்கே வாங்குனீங்க? நான் வந்து பல்லாவரம் கோர்ஸா ஷோரூமில் வாங்கியிருந்தேன். கோர்ஸா மோட்டோப்ளெக்ஸ் பல்லாவரம். எஸ். ஓகே, இது வந்து நான் ஆன்லைன்லேயே வந்து ப்ரீ புக் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ரீ புக் பண்ணி அந்த ஷோரூம் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ உங்கள் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணீங்க. எஸ். ஓகே, அண்ட் இந்த வண்டியை எடுக்கிறதுக்கு முன்னாடி டெஸ்ட் ரைட்ஸ்லாம் அவைலபிளாக இருந்ததா? இல்லை, டெஸ்ட் ரைடே அவைலபிள் இல்லை, எங்கேயுமே இல்லை. ஸோ லான்ச்சே ஆகலை ஆக்சுவலி. நான் ப்ரீ புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வண்டி டெலிவரி ஆனதுக்கப்புறம் கூட டெஸ்ட் ரைடுக்கு அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷனால இன்னும் ஆகலைன்னாங்க. என் வண்டி டெலிவரி வாங்கும் போது கூட இதுக்கு வந்து அப்போ தான் டெஸ்ட் ரைடு கொடுத்தாங்க ஆக்சுவலி. ஓகே, ஸோ டெலிவரிக்கு அப்போ தான் டே ஆஃப் டெலிவரி தான் டெஸ்ட் ரைடு பண்ணி என் வண்டி எடுத்தேன். ஸோ உங்கள் வண்டியை நீங்கள் டெஸ்ட் ரைட் பண்ணி எடுத்துருக்கீங்க. ஆமாம். ஓகே, இதில் வந்து 2 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஆமாம். நீங்கள் இந்த கலர் சூஸ் பண்ணதுக்கு ஏதாவது மெயின் ரீசன் இருக்கா? ஸோ பிளாக் அண்ட் ரெட் வந்து மோஸ்ட் ஆஃப் காமனான கலர். ஸோ எவ்ரி ஒன் வில் ஹேவ். பட் இது வந்து யூனிக். ஸோ நேரில் பார்க்கும்போது இட் வில் அட்ராக்ட் மோர் பீப்புள்ஸ். அந்த ஷோரூமில் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து ரெகுலர் காண்டாக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ வண்டி வந்துருச்சு, உங்கள் வண்டி வந்துருச்சுன்னா அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறது, அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம், கன்வீனியன்ட் டைம் பிளான் பண்ணி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அன்றைக்கி தான் கரெக்டாக அரேஞ்ச் ஆன் டைம் கொடுத்துட்டாங்க. எஸ். நீங்கள் புக் பண்ணதுக்கும் டெலிவரிக்கும் எவ்வளோ டைம் ஆச்சு? நான் வந்து ஃபெப்ல புக் பண்ணியிருந்தேன் ப்ரீ புக். ஸோ அப்போ வந்து மிட் ஆஃப் மார்ச், எண்ட் ஆஃப் மார்ச் அதுக்கிட்ட வந்து லான்ச் நடக்கும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் இட் காட் டிலேட் டு ஏப்ரல் மிட். ஓகே, ஸோ அதனால டெலிவரி கொஞ்சம் டிலே. கிட்டத்தட்ட 2 months ஆயிருக்கு உங்களுக்கு. ஆமாம். இதோட ஆன் ரோட் காஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ வந்தது? ஆன் ரோடு வந்து 4.9 lakhs சென்னை சொல்லியிருந்தாங்க. 3.95 எக்ஸ் ஷோரூம். பட் சென்னை எக்ஸ் ஷோரூம் வந்து அவங்க 4,03,000 சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ப்ரீ புக் வந்து 10,000 வச்சு பே பண்ணனால ஸோ நான் வந்து ரிமைனிங் 4.8 lakhs, அதாவது 4,80,000 கொடுத்துருக்கீங்க. ஓவராலாக 4.9 lakhs வந்துருக்கு. ஆமாம். ஓகே, ஃபைன். அண்ட் இதுக்கு வந்து ஆக்சரிஸ் எதாவது ஆட் பண்ணீங்களா? எதுவுமே ஆட் பண்ணல. குவிக் ஷிஃப்டர் இருக்குது. குவிக் ஷிஃப்டர்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ப்ரைஸ் வருது? 21 சொல்லியிருந்தாங்க என்கிட்ட. 21,000. ஸோ இதை வந்து நீங்கள் அப்புறமா கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இல்லையா? எஸ். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து சிட்டிஸ் அண்ட் ஹைவேஸ் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? எஸ். ஓகே, ஸோ டெய்லி கம்யூட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது வண்டி? வெரி கம்ஃபர்டபுள். ஏன்னா வந்து ஹேண்டில்ஸ் ஆர் அப்ரைட்னால ஸோ வில் நாட் மச் பெயின் ஆன் ரிஸ்ட் அண்ட் பேக். ஸோ வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் நான் வந்து 10 கிலோமீட்டர்ஸ் தான் எவ்ரிடே ரைட் பண்ணுறதுனால அவ்வளோ இஷ்யூ இல்லை. ஓகே, டெய்லி 10 கிலோமீட்டர்ஸ் தான் கம்யூட் பண்ணுறீங்க. அண்ட் இன்ஜின் ஹீட் எப்படி இருக்குது? ஹீட் சிட்டியில் வந்து ஆர் ஃபேஸிங் ஹீட். ஸோ காலெலாம் ஃபேன் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இன் ஹைவே விண்ட் இருக்கனால ஸோ யூ ஒன்ட் ஃபேஸ் எனி ஹீட் இஷ்யூஸ். சஸ்பென்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது? ஒரு பாத்தோலில் போகிறீங்க இல்லை ஸ்பீட் பிரேக்கர்ஸில் போகிறீங்க அப்படின்னா? ஸோ இது வந்து டிஃபால்ட் சஸ்பென்ஷன் தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அட்ஜஸ்டபிள் இல்லை முன்னாடி. ஸோ டிஃபால்ட் வந்து ஓகே, நாட் குட். ஓகே, இட்ஸ் குட். ஓகே, நீங்கள் பேசஞ்சர் அதாவது ரியர் பேசஞ்சர் வச்சுட்டு போனாலுமே அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கா? நோ, அவங்க தே ஆர் மோர் கம்மிங் டுவர்ட்ஸ் மீ. ஸோ அது வந்து பிரேக் அடித்தா முன்னாடி ஸ்லைட் ஆகுறாங்க. ஓகே, அண்ட் ஃபாஸ்ட்டாக போகும்போது கூட பின்னாடி உங்களுக்கு அந்த கிராப் ஹேண்டில் இல்லாதனால கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல, ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஆமாம், எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க மேபி கொடுத்துருக்காங்க கிராப் ஹேண்டில்ஸ். பட் திஸ் இஸ் நாட் கம்ஃபர்டபுள். பின்னாடி ப்ரொடெக்ஷன். ஆமாம், ஸோ ப்ரொடெக்ஷன் மேபி கொடுத்தா பெட்டராக இருக்கும். ஆமாம். ஓகே, ஓகே, ஃபைன். அண்ட் சிட்டிஸில் போகும்போது உங்களுக்கு எங்கேயாவது கிரவுண்ட் கிளியரன்ஸ் இஷ்யூ வந்திருக்கா? இதில் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் மீன்ஸ் அந்த இஷ்யூ வந்ததே இல்லை. ஸோ எவ்ரிவேர் இட் பாஸ்ட். ஓகே, அண்ட் நிம்பிளாக போக முடியுது அவங்களால? பிக்கப்லாம் பக்கா வேணா ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பவர் அண்ட் டார்க்னால நோ இஷ்யூ. ஸோ இஃப் யூ வாண்ட்
aggressive it will go. If you want to go smooth, நீங்கள் ஸ்மூத்தாக விட்டலாம். ஓகே, ஏன்னா வந்து இதுதான் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பவர்டு இன்ஜின் இல்லையா இந்த இதில். ஐ திங்க் 9400 ஆர்பிஎம்மில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பவர் கிடைக்குது. ஓவர் பவர்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா சிட்டிஸில் டிராஃபிக்கில் போகும்போது? இல்லை, பிகாஸ் ஈவன் நான் வந்து 6th கியரில் இருந்தாலும் இது வந்து 30-40 கிலோமீட்டர்ஸில் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த கியர் ஷிஃப்ட் அப் டவுன் வந்து அவ்வளோ இஷ்யூ இல்லை. ஸோ அதனால் அந்த இஷ்யூலாம் ஃபேஸ். ஸோ ஸ்லிப்பர் கிளச்சும் இருக்குது உங்களுக்கு, அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஃபைன். இப்போ ஹைவேஸ் வருவோம். ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தடவை நீங்கள் வந்து லாங் போயிருக்கீங்க? 1300 கிலோமீட்டர்ஸ் கிட்ட கவர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, நான் வந்து தஞ்சாவூர் போயிருந்தேன். ஸோ தட் இஸ் 300 கிலோமீட்டர் இங்கேருந்து தஞ்சாவூர் ஒன் வே. ஸோ நான் வந்து ஒரு பிரேக் எடுத்திருந்தேன் நடுவில். ஸோ 4 hours சம்திங் ஐ ரீச்ட் தேர். உங்களுக்கு பேக் பெயின், ரிஸ்ட் பெயின் ஏதாவது தெரிஞ்சதா? இல்லை, பேக் அண்ட் ரிஸ்ட் பெயின் சுத்தமாக தெரியல. நான் வந்து நல்லா இருந்த வீட்டுக்கு போயிட்டு வீட்லேயும் நிறைய கேட்டாங்க. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஃபைன். அண்ட் ஹைவேஸில் போகும்போது உங்களுக்கு இப்படி வளைஞ்சு போகிறதுக்கு எல்லாம் சூப்பராக இருக்குது. ஆமாம், வெரி இன்ஜின் வந்து கொஞ்சம் ரீஃபைன், நல்லா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஸோ கட்ஸ் எல்லாம் ஈஸியாக இருந்தது, பிக்கப்பும் ஈஸியாக இருந்தது. அண்ட் டயர்ஸ் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா? நல்லா வைடான டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. குட் டயர்ஸ், ப்ராடாக தான் இருக்குது. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் வந்து பிரேக்ஸு சடனாக நினச்ச இடத்துல நிற்கிதா? நான் 2-3 டைம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பேக் ரியர் பிரேக்ஸ் வந்து அவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃப்ரண்ட் பிரேக் வந்து குட். ஓகே, அடிக்குவேட்டாக இருக்குது. ஓகே, ஏன்னா ஹை பவர் இன்ஜின்றதுனால அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அடிக்குவேட்டாக இருக்குது. அண்ட் வந்து ஐ திங்க் இதோட வெயிட் வந்து க்ளோஸ் டு 175 kgsன்னு நினைக்கிறேன். ஆமாம், முக்கியமாக சிட்டிஸில் கேட்கணும், உங்களால் மேனேஜ் பண்ண முடியுதா அந்த 175 kgs? பேலன்ஸ்டாக இருக்கா? யா, இட் இஸ் பேலன்ஸ்டு. ஓகே ஓகே, பெட்டர் தென் ராயல் என்ஃபீல்டு. கான்சோல் வந்து ஃபீச்சர் ரிச்சாகவே இருக்குது. ப்ளஸ் வந்து ரைடிங் மோட்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ரைடிங் மோட்ஸ்லாம் ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கீங்களா? எஸ், ரெயின் மோட் யூஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி எக்கனாமி தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஸ்போர்ட்ஸ் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ஹைவேல போகும்போது ஸ்போர்ட்ஸ் போட்டுப்பேன். ஓகே, நீங்கள் அந்த ஸ்விட்ச் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பவர் அண்ட் டார்க் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? எஸ், அது டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்போர்ட்ஸில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பவர் அண்ட் டார்க் கிடைக்கும். எக்கோ அண்ட் ஸ்போர்ட்ஸில் வந்து எக்கோ அண்ட் ரெயினில் வந்து உங்களுக்கு வந்து மினிமல் மாடரேட்டாக கிடைக்கும். ஓகே, அண்ட் இதில் வந்து ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா உங்களுக்கு? ஆமாம், ஏபிஎஸ் நான் யூஸ் பண்ண மாட்டேன். மேபி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். 3 லெவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3 லெவலுமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது பண்ணும்போது. ஓகே, ஸோ வெட்டில் போகிறீங்க இல்லை வந்து ஒரு கிராவலான லூஸ் கிராவலில் போகிறீங்கன்னா உங்களால் ட்ராக்ஷன் பண்ண முடியும். எஸ், ஓகே. இதில் வந்து ப்ளூடூத்தில் உங்களோட மொபைலோட ஆப்பை வந்து பேர் பண்ணிக்க முடியும் இல்லையா? என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது? ஸோ ஃபஸ்ட்டு ப்ளூடூத் கனெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் தான் அவைலபிள்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கக்கிட்டே வந்து கனெக்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ கனெக்ட் பண்ணோடனே நம்ம வந்து ஃபோன் மெசேஜஸ், அப்புறம் நேவிகேஷன் அண்ட் மியூசிக் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இதில் சர்வீஸ் அலர்ட்ஸும் டிஃபால்ட்டாக வந்துடும் இல்லையா? ஆமாம், சர்வீஸ் அலர்ட் அண்ட் அதர் சேஃப்டி ஸ்டாண்ட், அப்புறம் இண்டிகேட்டர்ஸ், எவ்ரி திங். ஓகே, அதெல்லாம் வந்து கான்சோலில் வந்துடும். ஸோ அதுக்கும் ப்ளூடூத்துக்கும் சம்மந்தம் இல்லை? அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே, மொபைல் ஆப்பில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது? மொபைல் ஆப்பில் வந்து உங்களுக்கு எப்போ சர்வீஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் சர்வீஸ், அண்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் லைவ் டேட்டா கூட கேப்சர் பண்ணிக்கலாம். எவ்வளோ த்ராட்டில் தரீங்க அது எல்லாமே வந்து கேப்சர். மைலேஜ்? ஆமாம், கரண்ட் ரைடு எவ்வளோ நேரம் போகிறீங்க, அதுக்கு எவ்வளோ மைலேஜ், அது எல்லாமே வந்து கேப்சர். சிட்டிஸில் எவ்வளோ மைலேஜ் வருது, ஹைவேஸில் எவ்வளோ மைலேஜ் வருது? ஓகே, வண்டி வாங்கின அணிலேருந்து ஒரு 2 weeks வந்து 16-17 கிட்ட கொடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் லாங் டிஸ்டன்ஸ் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து ஹைவேல வந்து 25 கொடுத்துருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து 20 தருது ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து between 20 and 25 கிடைக்குது. ஸோ இந்த 1300 கிலோமீட்டர்ஸில் வந்து நீங்கள் ஒரு சர்வீஸ் விட்டுருப்பீங்க. ஆமாம், 1000ல் விட்டீங்க இல்லையா? ஆமாம், ஆஃப்டர் 1000 கிலோமீட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதோட சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வந்தது? சர்வீஸ் காஸ்ட் வந்து நியர்லி 4000 வந்தது. ஸோ பேசிக்காக என்னென்ன பண்ணாங்க? ஆயில் சேஞ்ச் அண்ட் க்ளீன். ஆயில் சேஞ்ச் அண்ட் க்ளீன் பண்ணாங்க. எப்படி இருந்தது அவங்களோட சர்வீஸ் எஃபிஷியன்சி? ஆஃப்டர் சர்வீஸ் இட் வாஸ் மோர் ஸ்மூத்தர் தென் அர்லியர். ஸோ அதனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஓட்டுறதுக்கு. அண்ட் தே மேட் சம் எக்ஸ்ட்ரா க்ளீனிங் அண்ட் க்ளோயிங் அப். ஓகே, அண்ட் ஓவராலாக அதாவது இந்த ஷார்ட் டேர்ம் தான் உங்களுக்கு இதோட சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அந்த பர்டிகுலர் ஷோரூமை பொறுத்த வரைக்கும்? ஸோ அவங்க வந்து 1000 கிலோமீட்டர் ஆனோடனே காண்டாக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து நான் ஆப்பில் போய் ரெஜிஸ்டர் பண்ணல, டேரெக்டாக கால் பண்ணி அவங்ககிட்ட சொன்னால் அவங்க வந்து வித்தின் 1 week வந்து வர சொல்லிட்டாங்க. ஸோ எப்போ வேணாலும் உங்கள் டைம் கன்வீனியன்ட்க்கு வர சொன்னாங்க. ஸோ நான் வந்து மார்னிங் 10 கொடுத்தேன், ஈவினிங் 6 o'clock எடுத்துட்டேன். குயிக்காகவே ஒரே நாள்லேயே கொடுத்தாங்க. அண்ட் முக்கியமாக
இன்ஜின் இஷ்யூ வந்து இந்த RS457 பாப்பப் ஆகிறதா தான் வந்து சோஷியல் மீடியாலாம் பார்த்தோம். இந்த 1300 கிலோமீட்டர்ஸில் வந்து நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா இந்த வண்டியில்? இல்லை அதோட ஏதாவது கன்சர்ன்ஸ் வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணீங்களா? ஓகே, இப்போ வரைக்கும் இன்ஜின் இஷ்யூ எதுவும் வந்ததில்லை. ஸோ நானும் அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன். அண்ட் இதுக்கு தான் அவங்க வந்து நிறையா பேர் இஷ்யூ ரைஸ் பண்ணனால நான் வந்து அப்ரிலியா வந்து இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கு. வந்து எல்லா அப்ரிலியாவோட பைக்ஸ்க்கும் வந்து தே வில் பி மேக்கிங் ஹெல்த் செக்அப். ஸோ அது வந்து இந்த வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுக்கும் நான் வந்து இந்த வீக் தரணும், பெண்டிங்கில் இருக்கு. ஓகே, ஸோ அவங்க வந்து டிஃபால்ட்டாக எல்லா ஓனர்ஸையும் கூப்பிட்டு ஹெல்த் செக்அப் மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே, டு அவாய்ட் தோஸ் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ். ஓகே, ஓவராலாக இந்த வண்டியோட ஓனர்ஷிப் அண்ட் அதாவது சின்ஸ் டெலிவரி டில் சர்வீஸ் இன்னைக்கு டேட் வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது கன்சர்ன்ஸ் ஃபீல் பண்ணீங்களா இந்த வண்டியில்? கன்சர்ன்ஸ் எதுவும் இல்லை. ஒன்லி சிட்டியில் ஹீட்டிங் இஷ்யூ, அது தவிர வேறு எதுவும் இல்லை. மேபி பில்லியன்ஸ் உட்காரும் போது அவங்களுக்கு இஷ்யூ இருக்கும். ஓகே, அதர் தென் தட் எனக்கு எந்த இஷ்யூ இல்லை. இதோட ப்ரோ அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பாசிட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்? இதோட அட்ராக்டிவ், நிறைய பேர் வந்து யூனிக்காக இருக்கனால ஸோ எவ்ரி ஒன் வில் சி திஸ். அண்ட் இதோட பவர் அண்ட் டார்க் அதிகமாக இருக்கனால இஃப் யூ வாண்ட் அக்ரெசிவ் யூ கேன் ஓவர்டேக் எனி ஒன். தட்ஸ் குட். ஓகே, இந்த வண்டியை வந்து யாராவது 5 lakhs பட்ஜெட்டில் வந்து ஒரு நேக்கட் ஸ்போர்ட் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இந்த வண்டியை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்களா? They can definitely go for this bike. And only issue engine issue அந்த RSல இருந்தனால அது வந்து not many bikes but ஒரு சில இஷ்யூஸ் சொல்கிறாங்க. ஆமாம், ஸோ அதை தவிர்த்து மற்றபடி வண்டி எல்லாமே சூப்பராக bike is good. And even service, some side service are not good but it depends on service who is taking care of it. இப்போது நீங்கள் சென்னையில் இருக்கிறதுனால சர்வீஸ் பண்ணுறீங்க. இதே வந்து 2 டயரோ இல்லை 3rd டயர் சிட்டிஸோ போகிறீங்கன்னா அங்கே சர்வீஸ் அவைலபிலிட்டி இருக்கா உங்களுக்கு? என் ஹோம் டவுன் வந்து தஞ்சாவூர். நான் இப்போ ரீசெண்டாக போகும்போது அங்கே வந்து வெஸ்பா அப்ரிலியா ஷோரூம் இருக்குது. அங்கேயும் சர்வீஸ் சென்டர் அவைலபிள் அங்கேயும் இருக்குது. ஓகே, ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஆமாம். ஓகே, ஃபைன். ஸோ உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஸோ ஃபைனலாக யாரெல்லாம் அந்த வண்டி வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்ககிட்ட 5 lakh பட்ஜெட் இருக்குது, பேரலல் ட்வின் சிலிண்டர் உள்ள ஒரு 500cc இன்ஜின் எதிர்பார்க்குறீங்க, உங்களோட ரெக்குவயர்மெண்ட் வந்து டெய்லி கம்யூட் அண்ட் அக்கேஷனல் ஹைவே அண்ட் வந்து உங்களுக்கு நேக்கட் ஸ்போர்ட் பைக்காக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வண்டி தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏன்னா இதோட பவர் அண்ட் டார்க் ஃபிகர்ஸ் வந்து கம்பேர்ட் டு இட்ஸ் காம்படிட்டர் இதுதான் ஹையஸ்ட். பட் நீங்கள் வந்து ஒரு அஃபோர்டபுளான பைக் வாங்கணும் அண்ட் அதே சமயத்தில் ஹை ஃபீச்சர்ஸ் உள்ள வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டியூக் 390 தான் போகணும். ஏன்னா அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா டியூக்கோட சர்வீஸ் வந்து எல்லா இடத்துலையும் மோஸ்ட்லி அவைலபிளாக இருக்குது கம்பேர்ட் டு ஆப்ரிலியா. ப்ளஸ் இன்ஜின் இஷ்யூ, இன்ஜின் ரிலையபிலிட்டியில் வந்து நிறைய பேர் கன்சர்ன் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இன்னும் ஆப்ரிலியா சைட்லேருந்து எந்த விதமான கிளியர் இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்ககிட்ட பைக்ஸ் ஆர் கார்ஸ் இருக்குது, அதோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சேனலில் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களை பவர் அண்ட் டாக் அஃபிஷியல் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியில் DM பண்ணுங்கள். கூடவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ண முடியும். Thanks for watching Power and Torque guys. Take care. Bye bye.